ஐயா வணக்கம். வணக்கம். வாசுதேவநல்லூர் பாஜக சட்டமன்ற வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்த அண்ணாமலை அவர்கள் அதே வாசுதேவநல்லூர் சட்டப்பேரவையினுடைய திமுக வேட்பாளர் ராஜா அவர்களை நோக்கி ரவுடி அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த விமர்சனத்தை தமிழ்நாட்டினுடைய தேவேந்திர குல வேளாளர் மகாசபையின் தலைவராக எப்படி பார்க்குறீங்க? அன்பான தமிழ் சமூகங்களுக்கு என் வணக்கம். அதாவது தேர்தல் பரப்புரைக்காக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்த அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு கண்ணிய குறைவாக ஒரு கடமை மிகுந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தவர்னு தன்னை கூறிக்கொண்டிருப்பவர் ஒரு ரோட்டில் ஒரு ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு பொறுக்கித்தனமாக பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசியிருக்காரு. என்னடா நீங்கள் அப்படி இவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். பொறுக்கித்தனமான வார்த்தை தான் அதுக்கு பேர். ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து விளிம்பு நிலையிலிருந்து படித்து சட்டம் பயின்று பின்பு பொது வாழ்க்கைக்கு அதுவும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஒரு அரசியல் கட்சியில் தன்னை இணைத்து அதில் ஒரு மாவட்ட கழக செயலாளராகவும் இருந்து மீண்டும் சங்கரங்கோயில் எம்எல்ஏவாக இருந்து இப்பொழுது மீண்டும் வாசுதேவநல்லூர் எம்எல்ஏவாக சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக வந்துள்ள ஒருத்தரை எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் அவர் ரவுடி ராஜா என்று கூறுவார்கள். அவர் கட்ட பஞ்சாயத்து செய்வார் என்று கூறியிருக்கார். கட்ட பஞ்சாயத்து என்றால் என்ன? அதை முதல்ல ஒரு போலீஸ் துறையில் பணிபுரிந்து வந்த அண்ணாமலை அவர்கள் எங்கள் தேவேந்திர குல சமூகத்துக்கு அவர் விளக்கமாக கூறணும். கட்ட பஞ்சாயத்துங்கிறது என்ன? ஒருத்தன் ஒரு சொந்த நிலம் வச்சுருக்கிறவனை போய் அந்த நிலத்தை பிடுங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை ஏமாற்றி வாங்குறது, அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்ணுறது, அதே மாதிரி ஒரு சில குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளே போய் அதை தீர்த்து வைக்கிறது, வியாபாரத்தில் போய் தலைவிடு, இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்தோட வகைராக்கள். இதெல்லாம் அவருடைய கூட்டணியில் இருக்கும் கொடநாடு எஸ்டேட்டில் கொலையை அரங்கேற்றி விட்டு எப்படி நடந்தது என்று இன்று வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருப்பவர்கள்ட்ட போய் அண்ணாமலை கேட்கணும். கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னு அவர் எடப்பாடி பழனிசாமி மேலே எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பது இந்த தமிழகம் அறிந்தது. அப்போ அண்ணாமலை முதல்ல போய் கேட்க வேண்டியது கட்ட பஞ்சாயத்து பழனிசாமின்னு அவர்கிட்ட போய் கேட்கணும். அதை விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமை, அவருடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் மீது எவ்வளவு கூலிப்படைகளுடன் தொடர்பில் இருக்கிறார் என்ற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நாளொரு உண்மையுமா வந்துக்கிட்டே இருக்கு. பாரதிய ஜனதாவில் இருப்பவர்கள் செய்வது என்னவென்று அவர் அங்கேயும் கேள்வி கேட்க மறுத்துட்டார். அதை விட்டுட்டு நேராக சொகுசு வண்டி பிடிச்சி வாசுதேவநல்லூரில் ஒரு பெரும்பான்மையாக இன்று தென் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக கடந்த 50 ஆண்டுகளாக இரு பெரும் தமிழ் சமூகங்கள் எப்பேற்பட்ட ஜாதிய மோதலுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது தெரியும். நாங்கள் இப்போ கடந்த 20 வருடமாக இந்த 3-4 சமூகங்கள் ஒருங்கிணைந்து தாயாப்பிள்ளையாக நல்லா இருக்கோம். இதில் எண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி நீங்கள் நேராக ஒரு பொது தொகுதியில் போய் இந்த வார்த்தையை பேசிட முடியுமா? ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு ஆனந்தன் ஐயாசாமி என் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் 2 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு வந்தார். அவர் என்ன விமானத்தில் பார்த்தாரு. நான் இறங்குறதுக்குள்ளே அவர் இறங்கி அரசியலுக்கு வந்துட்டாருங்கிற அவருக்கு உன்னை பார்த்து என்ன ஆசை வந்துச்சோ? அண்ணாமலை போலீஸ் வேலையே விட்டுட்டு இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு மேலே பெங்களூரில் முதலீடு பண்ணி வச்சிருக்காரு, பொண்டாட்டி பேரில் மச்சனை பேரில். இன்னைக்கு இது இல்லாமல் ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னு சொல்லி உலக பிராடு 1ஆம் நம்பராக பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஃபைலையும் இந்த நாட்டுக்கு காட்டினதா சரித்திரம் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி பிராடு அண்ணாமலை ஒரு தேவேந்திரகுல சமூகத்தின் ஆளுமையாய் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு முதுகெலும்பாக இருக்கிற ஒரு சட்டம் பயின்ற ஒரு ராஜாவை அவர் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக கூட எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போட்டு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவருக்கு பேசக்கூடிய அதிகாரத்தை யார் தந்தது? இந்த தைரியம் இவர்களுக்கும் சரி. இந்த சமூகத்தை பற்றி, இந்த சமூகத்தின் ஓட்டு வங்கியை பற்றி பேசக்கூடிய தைரியத்தை காலுக்கு கீழே தவழ்ந்து போய் ஒரு அதிகாரத்தை பெற்ற எடப்பாடி பழனிசாமி என்று நான் சொல்ல மாட்டேன், எட்டப்பன் பழனிசாமி உன்னை நம்பி நல்லா தோளில் கை போட்டு உன்னை கூடையே அரவணைச்ச ஓபிஎஸை ஓச்சு விட்ட. அதுக்கப்புறம் அம்மா அம்மா அம்மானு கும்பிட்டு அந்த அம்மா சசிகலாவை ஓச்சு விட்ட. லாஸ்ட்டில் உன் கூட அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் பல பேர் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிட்டீங்க. உங்கள் அரசியல் கட்சியோட நிலை தான் என்ன? இப்பேற்பட்ட கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு நீங்கள் தேவையில்லாமல் தராதாரம் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பழனிசாமி அவர்களை தராதாரம் இல்லாமல் பேசுனதில் நம்பர் 1 ப்ரைஸ் கொடுக்கணும்னா அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு தென் தமிழகத்தின் ஒரு அதாவது தமிழக அரசியலே நிர்ணயம் பண்ணக்கூடிய சமூகம் இந்த தமிழ்நாடு தேவேந்திரர்கள்.
எங்கள் சமூகம் வந்து எந்த அரசியல் கட்சியிலும் ஆளுமை இல்லை என்று நாங்கள் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு வேளையில் இப்பொழுது எங்கள் சமூகத்தின் ஆளுமைகள் இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து ஏகேஎஸ் விஜயனாக இருக்கட்டும், என் சகோதரர் ராஜாவாக இருக்கட்டும், தமிழரசியாக இருக்கட்டும், இது இல்லாமல் வந்து பாரதிய ஜனதாவில் இப்போ இந்த வந்து கால் பதித்து இருக்கும் ஆனந்தன் ஐயாசாமியாக இருக்கட்டும், பொன்பால கணபதியாக இருக்கட்டும், இப்போ வந்து இதே உங்கள் எடப்பாடி பழனிசாமியால் வந்து அடுத்த ஒரு அரசியல் ஆளுமையாக வந்துவிடக்கூடாது என்று சங்கரன் கோயிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கும் என் சகோதரி ராஜலட்சுமியாக இருக்கட்டும். துரோகத்தின் மேல் துரோகங்களை இந்த சமூகத்தின் மேல் நீங்கள் திணித்து கொண்டிருக்கும் வேளையில் நல்ல ஒரு பாதையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். என்னமோ வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதான் அண்ணாமலை இங்கே வந்துட்டு அசால்ட்டாக பேர் ரவுடிசம்னா என்ன, அதுக்கு விளக்கம் சொல்லு. ரவுடிசங்கிறதுல பொறுக்கித்தனம் பண்ணுறது, களவாணித்தனம் பண்ணுறது எல்லாம் உள்ளே சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ரவுடிசம். ஒரு காவல்துறையில் பணிபுரிந்த உனக்கு ரவுடிசம்னா இந்த வார்த்தையை இவ்வளோ தடிமனமாக சொல்கிறேங்கிறத உங்களுக்கு மூளையே இல்லையா? இறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா தலைமையே உடனடியாக ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கண்டித்து உடனடியாக பொதுவெளியில் ராஜா அவரை நாகரிகம் இல்லாமல் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை இந்த தாமரையை கருக வையுங்கள் என்று நான் கண்டிப்பாக வந்து மக்களிடத்தில் முறையிடுவேன், மன்றாடுவேன். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தான் இந்த பாரதிய ஜனதாங்கிறத இந்த தமிழ்நாட்டில் தெரிஞ்சுது. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் நரேந்திரன் தேவேந்திரன் உங்கள் மோடி ஒருத்தர் வந்து இந்த மதுரையில் கூவுனதுனால தான் எங்கள் சமூகம் உங்களுக்கு வாக்கை அளித்தார்கள். அதனால தான் உங்களுக்கு வாக்கு வங்கி இந்த பாரதிய ஜனதா கிடைத்தது. இல்லைன்னா நீ ஒரு அண்ணாமலையும் இன்னும் 2 பேரும் தான் இந்த கட்சியில் உட்காந்துட்டு மசாலா அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கணும். எவ்வளோ ஒரு திமிரான பேச்சு. இந்த திமிருக்கெல்லாம் தேவேந்திரர்கள் அடங்க மாட்டோம். நாங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து என் முப்பாட்டை வெண்ணிக்காலாடி காலத்திலேருந்து நாங்கள் அடங்க மறுத்தவனுங்க. எங்களிடம் அவங்க ஆட்டத்தை காட்டுறீங்க. இதெல்லாம் நீ கர்நாடகத்தில் வச்சுக்கணும். சிங்கம் பார்ட் 1 முடிச்சுட்டு பார்ட் 2 நடிக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை அசால்ட்டாக வந்து சொல்லிடுறது. உடனடியாக இதை வந்து அவர் வாபஸ் பெற வேண்டும். இது ஏற்புடையது அல்ல. நான் விமர்சனம் பண்ண வேண்டும் என்றால் மீண்டும் இந்த பாரதிய ஜனதா எங்கள் சமூகத்தை குலக்கல்வி முறையில் இழுத்து செல்ல திட்டமிடுகிறது. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நான் பரிந்து பேசவில்லை. ராஜா அவர்கள் படிக்க வேண்டும். நம்ம இளைஞர்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் அவர்களுக்கு சீட்டு வாங்கி தருகிறேன். ஒன்றும் +2 முடிக்கல, 10th முடிக்கலையா, பாலிடெக்னிக்காவது போக சொல்லுங்க. ஒரு தொழிற்கல்வி வரட்டும், பிள்ளைங்க நர்சிங் காலேஜ் போகட்டும் என்று ஒரு என்ன சொல்றது பாசத்துடன் சொல்பவர் ராஜா அவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா என்ன பண்றீங்க? நீங்க அழகா கோயிலை கட்டு, கோயிலுக்கு அதை கட்டு, இதை கட்டுன்னு சொல்லி மீண்டும் நாங்கள் ஆலயத்துக்குள் கொண்டு போய் எங்களை முட்டாளாக்க திட்டமிடுகிறீர்கள். நாங்கள் இன்னைக்கு படித்து மேலே அறிவார்ந்தவர்களாய் வளர வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்கள் குலக்கல்வி முறையை கொண்டு வந்து இந்த தேவேந்திர குலத்தை மீண்டும் அழிக்க திட்டமிடும் மிகப்பெரிய என்ன சொல்றது, நீங்கள் வந்து தரங்கட்டவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிக மிக மோசமானது. தேவேந்திரர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். இந்த தேர்தலானது அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சாவு மணி அடிப்போம். உங்களுடைய கூட்டணிக்கு முடிவு கட்டுவோம். நேராக அங்கே போகிறீங்க, எப்பேற்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு வரீங்க. செல்லூர் ராஜு அவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அப்துல் கலாமோட உடன் படித்தவர். அதனால தான் தெர்மோகோல் விஞ்ஞானி என்று தமிழகத்தில் அழைக்கப்படுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் ஒரு சமூகத்தால் தெய்வ திருமகனார்னு சொல்லப்படுறவரை போய் இவரை பார்த்தா அவரை பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் யூபிஎஸ் படிச்சிங்களா, எப்படி பட்டம் வாங்கிங்களா, அதெல்லாம் தெரியாது. உங்கள் சித்தாந்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாகரிகமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மரியாதையாக உங்கள் வாய் திமுறை வேற எங்கேயும் வச்சுக்கோங்க. நீங்கள் உடனடியாக எங்கள் பொதுவெளியில் ராஜாவை நான் கட்ட பஞ்சாயத்துக்காரர் வந்து ரவுடி ராஜான்னு நான் சொன்னது தவறுதான் என்று நீங்கள் பொது மன்னிப்பு கோர வேண்டும். அப்படி கேட்க தவறும் பட்சத்தில் உங்களால் பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் கேவலமான முறையில் உங்கள் கட்சியினர் தோற்கடிக்கப்படுவார்கள். இது தமிழ்நாடு தேவேந்திர மகாசபையின் ஒரு என்ன சொல்கிறது எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆணவம் எங்கள்கிட்ட எடுக்காது. இதுவே உங்களுக்கு இறுதியாக சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். தயவு செஞ்சு இனி இந்த தென் தமிழகத்தில் அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சமூகத்தை உயர்வுபடுத்துவதற்காகவும் ஏதோ ஒருத்தவர்களை தூக்கி பிடிப்பதற்காகவும் எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தும் மாதிரி பேசுவதை நீங்களோ உங்கள் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை உங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தென் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது. அதை மீறி வந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த மக்கள் மன்றத்தில் எங்கள் மக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தப்பட்டு நீங்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுவீர்கள்.